ஷாஹி பன்னீர், அந்த பன்னீர், இந்த பன்னீர், நிறைய வீடியோஸுங்க. பட் கடைசியில் கார சட்னி செய்யலான்ட்டு யோசித்தேங்க. அந்த டைம் தான் என் பொண்ணு கண்டிப்பாக எனக்கு பன்னீர் கிரேவி தான் வேணும்னு சொல்லிட்டா. சரி, நம்ம கார சட்னிக்கு வதக்கி வச்ச வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகா, அது கூடயே வேர்க்கடலையும் போட்டு நல்லா அரைச்சி வந்தாச்சு. என்னடா இது கார சட்னின்ட்டு பன்னீர் கிரேவி பண்ணுறாள்னு யோசிக்காதீங்க. சூப்பர், ரொம்ப அல்டிமேட்டாக இருந்ததுங்க டேஸ்ட்டு. பன்னீரை நல்லா க்யூபாக கட் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். கீ நல்லா மெல்ட் ஆனதும் பன்னீரை ஆட் பண்ணி ட்ரையாக ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரௌன் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் எடுத்துப்பேன். உங்களுக்கு வேணால் ப்ரௌன் ஆகிற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச விழுதை ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆல்மோஸ்ட் நம்ம கிரேவி ரெடிங்க. பார்க்குறதுக்கு கார சட்னி மாதிரி தானே இருக்குது. அவ்வளோதாங்க. இது கூட பன்னீரை ஃப்ரை பண்ணி போட்டால் பன்னீர் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுங்க. ஈஸியாக தக்காளி சட்னி செய்கிற டைமில் நம்ம பன்னீர் கிரேவி பண்ணிட்டோம்.